திருமூலரின் திருமந்திரம் வேத சிறப்பு. சிவனால் செய்யப்பட்ட நூலின் பெருமை சொல்லப்படுகிறது. வேதம் பொது அறம். வேதம் என்பது உண்மை பொருள். வேதம் என்பதில் செய்யத்தக்கன, செய்யத்தகாதன, சொல்லத்தக்கன, சொல்லத்தகாதன, எண்ணத்தக்கன, எவையெல்லாம் எண்ணத்தகாதன என்பது பற்றி விதியாலும் மறையாலும் அறங்களை விதித்து கூறுவது வேதங்களாகும். ருக், யசூர், சாமம், அதர்வனம் என்ற 4 வடமொழி வேதங்களாகும். 12 திருமுறைகள், திருக்குறள், மெய்கண்ட சாத்திரங்கள் எல்லாம் தமிழ் வேதங்களாகும். திருமூலர் கூறும் வேத சிறப்பு பார்க்கலாம் வாருங்கள். வேதத்தை விட்ட அறம் இல்லை. வேதத்தின் ஓதத்தகும் அறமெல்லாம் உளதாக்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. வேதத்தை ஒழித்து வேறு அறம் ஏதுமில்லை. நாம் ஓதி உணரத்தக்க அறங்கள் அனைத்தும் வேதத்தில் உள்ளன. அதனால் அறிஞர்கள் தங்களின் வீண் தர்க்கவாதங்களை விட்டுவிட்டு அனைத்தும் நிறைந்த வேதத்தை ஓதியே முக்தி பேற்றினை அடைந்தார்கள். வேதம் ஒன்றே அறத்தை உணர்த்தும் என்கிறார் திருமூலர். வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன். வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. வேதம் எடுத்து ஓசையுடன் ஓதுபவன் எல்லாம் வேதியன் ஆக மாட்டான். பிரம்ம பொருள் விளங்கவும் வேதியர்கள் செய்யும் யாகங்களுக்காகவும் உண்மை பொருளை விளக்கி காட்டவும் உயிர்களை உய்விக்கவும் இறைவன் வேதம் உரைத்தருளினான். மெய்ப்பொருளை உணர்த்தவே இறைவன் வேதம் அருளினான் என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். நாம் வேதம் அறிவோம், உண்மை பொருளை உணர்வோம், தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.